தமிழ் வழிபாட்டை பின்பற்றுவதிலே அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த மொழியினுடைய பெருமையை உள்ளே புகுத்த வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாகவே தோன்றுகிறது. பிரச்சனை என்பது இதுதான். தமிழ்ல வழிபாடு இல்லை, ஆனால் தமிழில் வழிபாடு இருந்தது என்பதை மறந்துவிட்டு நாம திருப்பி இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர தமிழர்கள் என்ன பண்றாங்க? உங்களை போன்ற இலங்கை அன்பர்களை முதல்ல மனதிலே கை வைத்து பேசும். எந்த இடத்துல அந்த இடத்துல தமிழுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. ஒரு நடிகர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டுல தமிழில் இருந்துதான் கன்னடம் உருவாகியது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னோன்னா அவர் மேல போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பஸ் ஓடல, தகராறு பண்றாங்க. இதற்கு காரணம் என்னவென்றால் தமிழினுடைய பெருமையை தமிழன் உணரவில்லை. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய எமது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் ஆதவ அறிஞர் முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகனார் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இன்று உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடாகவும் அனைவராலும் விரும்பப்படுகின்ற வழிபாடாகவும் மாறுபட்டு அல்லது பலருடைய விருப்பத்துக்குரிய தெரிவாக தமிழ் வழிபாட்டு முறை வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பில் தாங்களும் பல விடயங்களில் ஒரு சாதித்த ஒருவராக இருக்கின்றீர்கள். இன்றைய சூழ்நிலையில் இந்த வழிபாடு ஏன் பிரதானமானது ஒன்றாக நீங்கள் கணிக்கிறீர்கள்? ஒரே காரணம், இந்த வழிபாடு தமிழ் தொடர்புடையது என்பதுதான் மிக முக்கியமான காரணம். இன்னும் விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் இந்த மொழி ஒன்றுதான் தெய்வத்தோடு தொடர்புடையது என்பதற்கு அடையாளமாக உலகமெங்கும் தெய்வ தமிழ் என்றே தமிழ் அழைக்கப்படுவது அதற்கு சான்று. தெய்வத்தோடு தொடர்புடையது தானே தெய்வத்தினுடைய வழிபாட்டுக்கு உரியதாக இருக்க முடியும். ஆகவே அந்த நிலையிலே பார்த்தாலும் கூட அந்த வழிபாடு என்பது தமிழில் இருப்பது என்பதுதான் அது தெய்வத்திற்கு கொண்டு சென்று சேர்க்கும் என்கின்ற அந்த லாஜிக்கல் ரீசனிங் தெளிவாக இதுலதான் தெரிய முடியும். வேறு வழிபாடுகளிலே இதை காண முடியாது. தெய்வம் என்ற அடைமொழி வேறு எந்த மொழிக்கும் இல்லை. தெய்வ இந்தி, தெய்வ ஆங்கிலம் எதுவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். உலகெங்கனும் தமிழை சொல்லும் போது தெய்வத்தோடு தொடர்புபடுத்தி தான் சொல்லுவார்கள். இனிமேயும் அது நின்று நிலைக்கும். ஆனால் நீங்கள் கூறுகின்ற அதற்கு ஏற்றாற்போல் அதற்கு கடுமையான எதிர் விளைவுகள் அல்லது எதிர் நிலைப்பாடுகளையும் சிலர் கடைபிடிக்கிறார்கள் அல்லவா? அது என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வேறு ஒரு காரணமும் இல்லை. அதாவது அயலவர் தாக்கம் மிக அதிகமாக வர நம்முடைய சொந்த பண்பாடுகள் எல்லாம் சிதைவது இயற்கை தானே. அது போலத்தான் அந்த தமிழுடைய தொன்மையை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏறத்தாழ கிமு 20,000 நீங்கள் தமிழின் முதன்மையை கூற வேண்டும் இல்லை என்று கூறுகின்றீர்கள். தமிழ் கடவுள் அதை சொல்லி முடித்து விடுகிறேன், சரியா இருக்கும். தமிழின் தொன்மையை நம்முடைய ரிடல்ஸ் ஆஃப் 3 ஓஷன்ஸ் என்கின்ற ஒரு கடலாய்வின் அடிப்படையிலே சயின்டிபிக்காக C14 என்று சொல்லப்படுகிற கரியமில வாயு சோதனைகள் மூலமாக எல்லாம் அறிந்து எடுத்து சொல்லியது தொன்மை எந்த அளவுக்கு கிமு 20,000 என்று அமைத்திருக்கிறார்கள் கடலடி ஆய்வு நிபுணர்கள். அத்துணை தொன்மையான ஒன்றே அதிலிருந்து தமிழ் வழிபாடுகள் என்பது தமிழ் இருக்கும் போதிலிருந்து தமிழ் வழிபாடு இருந்திருக்கும். அந்த தமிழ் வழிபாடு வந்து கொண்டிருக்கும் போது பின்னாலே வந்த மொழிகள் எல்லாம் பல இருக்கின்றன. அவையெல்லாம் இந்த தமிழ் வழிபாட்டை பின்பற்றுவதிலே அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த மொழியினுடைய பெருமையை உள்ளே புகுத்த வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாகவே தோன்றுகிறது. அதற்கு அதிகாரமும் வந்து விடுமானால் அந்த அதிகாரம் உடனே அது வேலை செய்கிறது. அந்த அதிகாரம் ஒன்று சமூக அதிகாரமாக இருக்கலாம், அல்லது இன்னொன்று அது ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கலாம். இந்த மூவகை அதிகாரங்கள் எந்தெந்த உருவங்களிலே மோதுகின்றனவோ அந்தந்த உருவங்களிலே அந்தந்த நாளிலே அந்தந்த இடங்களிலே இந்தியா முழுவதுமாக அது தன்னுடைய காலை பரப்பி வருகிற காரணத்தினால்தான் அந்த அயல் ஆதிக்கம் என்கின்ற ஆதிக்கத்தின் காரணமாக எதிர்ப்புகள் வருகின்றன. இப்போது எங்கவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வினா,
தமிழ் கடவுள் என்றுதான் முருகனை அழைக்கின்றோம், அல்லது முருகன் தமிழ் கடவுளாக தான் பார்க்கப்படுகின்றார். அவருக்கு இன்று தமிழில் பூசை செய்வது என்பது அரிதிலும் அரிதாகவல்ல இருக்கின்றது. இன்றைய ஆலயங்களில் அல்லது திருக்கோயில்களில் முருகனுக்கான பூஜை வழிபாடுகள் தமிழில் இடம்பெறுவதில்லை தானே. அங்கேயே ஒரு தமிழுக்கு ஒரு பெரும் பின்னடைவு வருகின்றது அல்லவா? நண்பர் அவருக்கு நான் நண்பர் மூலமாக நேயர்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், இந்த தமிழ் வழிபாடு என்பது இப்பொழுது இல்லை என்ற காரணத்தினாலே நாம் எப்பொழுதும் அது இல்லாமல் இருந்தது என்று நினைத்து விடக் கூடாது. கிபி 1315 வரை தமிழ்நாடு எங்கனும் கோயில்கள் எங்கனும் தமிழே கோயில்களில் கொலுவிருந்தது என்பதற்கான சான்றுகளை எல்லாம் தமிழ்நாடு அரசிதழிலேயே அந்த ரிப்போர்ட்டை நீதிபதி மகராஜன் குழு சமர்ப்பித்திருக்கிறது, ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கு. 1315 வரை தமிழில் தான் இருந்திருக்கிறது வழிபாடுகள் எல்லாம். மாற்றம் வந்ததற்கு காரணம் நான் சொன்னது போல ஆட்சி அதிகார மாற்றங்களினாலே அது இந்த நேர்வு நடைபெற்று விட்டது. அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக தான் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் முயற்சி எடுத்து வந்தனர். ஆனாலும் ஆட்சி அதிகாரத்தினுடைய வலுக்கரம் அதிகமாக இருந்ததுனால இன்னும் அது முறையான நிலையிலே நல்ல எய்த வேண்டிய உச்ச நிலைக்கு இன்னும் வராமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், தொடக்க காலங்களில் தமிழ் மொழியிலே பூசை வழிபாடுகள், அதாவது தமிழ் வழிபாடுகள் இருந்தன. அவை நாளடைவில் சில சக்திகளின் ஈடுபாடு அல்லது உள்நுழைதலால் அற்றுப்போயிருக்கின்றன என்று. ஆனால் இன்று எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, அதாவது சைவர்களிடம் முடிக்கக்கூடிய மனநிலை, சமஸ்கிருதம் தான் இந்த சைவ கடவுளை வழிபடுகின்ற முறை, தமிழ் முறை என்பது யாரோ திணிக்கின்றார்கள். அல்லது இப்போது குறிப்பாக சொல்ல போனால் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சைவநெறி கூடத்தில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இதை வேறு ஒரு திசைக்கு கொண்டு செல்ல முயல்கிறார்கள். இது இவர்களுக்குள் யாரோ ஒரு சக்தி இருக்கின்றது என்கின்ற கருத்து ஆடல்கள் தானே இப்போது ஈழத்தமிழர்கள் மத்தியில் கூடுதலாக முன்வைக்கப்படுகின்றது. இதுதான் மிக முக்கியமான கருத்து நாம் கொள்ள வேண்டியது, ஆய்வு நாம் செய்ய வேண்டியது. காரணம் என்னவென்றால், நீங்கள் சொல்வது போல இந்த பொது புத்தி என்று சொல்லுகிறீர்களே, நிறைய பேருக்கு என்னன்னா சமஸ்கிருதத்தில்தான் வழிபாடே வந்தது என்று சொல்லுகிறது போல ஒரு பேதமையான கருத்து இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று வேதங்களே சாட்சி சொல்லுகின்றன. அவர்களுடைய வடமொழி வேதங்களே ரிக்கு யஜுர் சாம அதர்வனத்திலே கடவுளை ஒப்புக்கொண்டதே இல்லை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? கடவுளுடைய இருப்பே அவர்கள் ஒப்புக்கொள்ளாத போது, கோயிலே அந்த 4 வேதங்களுக்கு இல்லாத போது, கடவுளும் இல்லை, கடவுளை மையப்படுத்திய கோயிலும் இல்லை என்று சொன்ன போது அது எப்படி சமஸ்கிருதத்துக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பு இருக்க முடியும்? அத்தனை அறிஞர்களும் இருந்தாலும் அவர் அத்தனை பேரும் இதெல்லாம் முழுக்க ஆராய்ந்து எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். நான் 4 வேதங்களையும் முழுமையாக வடமொழி வேதங்களையும் வடமொழியிலையும் படித்திருக்கேன், ஆங்கிலத்திலையும் படித்திருக்கேன், தமிழிலையும் படித்திருக்கிறேன். அதை படிக்காமல் இருக்கிற புத்தி தான் பொது புத்தியாக இப்படி வளர்ந்து நம்ம எல்லாம் தாக்கி கொண்டு இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வடமொழி வேதத்துல அதுலதான் இதெல்லாம் சொல்லலாம். அங்க ஏது சிவபெருமான், வடமொழியில ஏது சிவபெருமான், அதுல ஏது சுப்பிரமணியர் இப்ப சொல்றானே அந்த முருகன், அப்புறம் அது அங்க ஏது அம்பிகை, அங்க ஏது விநாயகர், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்பதே தெரியாமல் இருக்கிறோம். வடமொழியிலே எந்த நாளிலேயும் வடமொழி இது கிடையாது, அது வடமொழியிலும் கிடையாது, அந்த வேதத்திலையும் கிடையாது. வேதத்தின் வியாக்கியான நூல்கள் என்று தரிசனங்கள் 5 இருக்கின்றன. அந்த 5 தரிசனங்களும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவை. இது பொது புதியர்கள் தெரியதில்லை. என்ன வடமொழி வேதத்தை ரொம்ப நாளாவது எழுதா கிழவி என்பது, அது பிரிண்டிலே கிடையாது, சொல்லியே வரல, புத்தகமே கிடையாது. அதனால எதையாவது சொல்ல வேண்டியது, அது வேத வாக்குன்னு சொன்னா உடனே எல்லாம் ஆஹா இருக்குமோ போல் இருக்கு. என்ன காரணம், மொழி தெரியாதனால இருக்கும். எல்லாம் அவரை வெள்ளத்தோல் போட்டு வந்து சொல்றான், கரெக்டா தான் இருக்கு என்பது போல ஒரு பொது புத்தி, தவறான பொது புத்தி வளர்ந்த ஒரு காரணத்தினாலே எந்த ஆய்வையும் நாம் செய்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிற இந்த காரணத்தினாலே நீங்க சொல்லுவதை போல கிபி 1315 என்பதை கூட நம்ம கொள்வதற்கு முன்னாலே சம்பந்தர் பாடி இருக்கிறார். ஊரும் இந்தமிழால் உயர்ந்தார் தொழுதேத்தும் தில்லை, தில்லையிலேயே அது நடந்திருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் பதிவு செய்திருக்கிறார். எத்தனை இடங்களிலே எல்லாம் தமிழிலே கோயில்களில் தமிழ் வழிபாடுதான் நடைபெற்றது என்பதற்கு அடிப்படையாக என்னென்ன ஆதாரங்களோ அத்தனையும் திருமுறைகளிலே கொட்டி கிடக்கின்றன. நாம் என்னைக்கு திருமுறை படிக்கிறோம்? திருமுறை படிக்காதனுடைய அந்த பேற்றுக்குறைவு தான் இது மாதிரி எல்லாம் பொது புத்தி வளர்வதற்கு அடிப்படையாக அமர்ந்து விடுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை சான்றுகள் இருக்கின்றன. ஒரு விஷயம் சொல்றேன், ஆகமம் இல்லாமல் கோயில்கள் இல்லை. கோயில்களிலே வழிபாடு வேண்டுமானால் ஆகமம் வேண்டும். ஆகமம் இருக்கிறதே, அந்த ஆகமத்தை அவர்களுக்கு அந்த வேதமே அறியாதது ஆகமம். வேதத்திற்கு இன்னொரு பெயரே உண்டு என்பது எத்தனை பேர் தெரியும்? நிகமான்னு அதுக்கு பேரு. அது எதிர்மறையில சொல்வது.
நா என்பதே எதிர்மறை இல்லையா? அதுபோல நிகமா, இது ஆகமம் அல்ல, இது ஆகமத்துக்கு எதிரானது என்று சொல்லக்கூடியதான் வேதம். அது சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிறது வந்து ஆகமத்துக்கு எதிரானது என்று அவர்களே சொல்லும் போது இவங்க போய் அவங்க தலையில எழுதி வைக்கிறதுக்கு இந்த பேதமையை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? என்று திருச்செந்தூர் முருகன் கோயில், அதாவது முருகனுடைய அதி உச்சமான பக்தியின் இடமாகவும் எல்லோராலும் ஒரு முக்கிய பொதுத்தலமாகவும் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்று இந்த தமிழ் வழிபாட்டுக்கு இடம் இருக்கின்றதா? இன்று தமிழ் கடவுள் என்று எல்லோரும் கொண்டாடுகின்ற ஆறுபடை வீடுடைய முருகனுக்கு அங்கு ஒரு வழிபாடு கூட தமிழில் இல்லையே அல்லவா? இதுதாங்க, அதாவது பிரச்சனை என்பது இதுதான். தமிழ்ல வழிபாடு இல்லை, ஆனால் தமிழில் வழிபாடு இருந்தது என்பதை மறந்துவிட்டு நாம திருப்பி திருப்பி இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர தமிழர்கள் என்ன பண்றாங்க? இருந்த ஒன்றை தொலைத்து விட்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்க வேண்டாமா? தமிழ்ல தான் இருந்தது என்பதற்கான அறிஞர்களை கூட வச்சு அவங்கள அத்தனை பேரும் காட்டி இதுதான் உங்களுக்கு ஏது தமிழ், உங்களுக்கு ஏது ஆகமம், உங்களுக்கு ஏது கோயில் என்று சொல்லுவதற்கு கூட அல்லது எடுத்து சொல்லுவதற்கோ போராடுவதற்கோ யார் முன் வருகிறார்கள்? தமிழருடைய அலட்சியம் தான் அதுக்கு முழுமையான காரணம் என்று சொல்லுவேன். விழிப்புணர்வு இல்லாத தன்மை, சொன்னாலும் கேளாமை, அதாவது தானும் படிப்பதில்லை, படிப்பவர்களையும் அண்டுவதில்லை, அண்டி கேட்பது இல்லை. அதாவது வள்ளலார் மிக அழகாக படிப்பதும் இல்லை, படிக்க நின்று கேட்பதும் இல்லைன்னு. இதுதான் அடிப்படையே காரணம். அவங்க யாரும் அது போய் படிக்கிறது இல்லை. இப்ப அந்த கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னால ஒரு 4 இந்த பக்கம் நாம வந்து உடனே தமிழ் தான் உயர்ந்தது என்று சொல்ல வேண்டும் என்று கூட கட்டாயப்படுத்தல. இதுக்கு இந்த பக்கம் என்ன சொல்லுகிறார்? இதுக்கு எத்தனை நூல்கள் சான்றுகள், இந்த எத்தனை கல்வெட்டுகள் சான்றுகள், இந்த பக்கம் என்ன சொல்லுகிறார்கள்? இதற்கு என்ன கல்வெட்டு? ஒரு கோயிலுக்காவது வடமொழியில் பாடப்பட்ட ஸ்தலம் இருக்கா? ஒரு கோயில்கள், எல்லா கோயில்களும் தமிழால் பாடல் பெற்றவை. ஒரு கோயில் கூட வடமொழியால் பாடல் பெறவில்லை. காரணம் அதுக்கு தொடர்பே கிடையாது. ஐயா நீங்கள் கூறுகின்ற உங்களுடைய ஆதங்கம் அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய நியாயப்பாடு உண்மையானது. என்னுடைய தரப்பு வினாவாக என்ன இருக்கின்றது என்று சொன்னால், இப்படி ஒரு ஆதாரங்களோடும் இப்படி ஒரு முக்கியமான தரவுகளோடும் வரலாற்றோடும் தொடர்புபட்ட தமிழ் மொழி ஏன் தவிர்க்கப்படுகின்றது? ஏன் இவர்கள் அதற்கு ஒரு பின்னடிப்பை செய்கின்றார்கள்? அதனை ஏன் இருட்டடிப்பு செய்கிறார்? அதற்கான ஒரு இப்ப தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 195% கோயில்களில் தமிழ் மொழியில் வழிபாடுகள் இல்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த வழிபாடுகளை நாங்கள் எப்படி நகர்த்தி செல்லலாம், அல்லது இதற்கான ஒரு மூலத்தை எப்படி இடலாம்? இன்று சமஸ்கிருதம் தான் சைவம் என்ற அளவுக்கு உலகில் ஒரு மாயை தோற்றம் வந்துவிட்டது. அதிலிருந்து எப்படி வெளிவருவது? நீங்க தமிழ்நாட்டை பற்றி மட்டும் சொல்லுகிறீங்க. உங்களை போன்ற இலங்கை அன்பர்களை முதல்ல மனதிலே கை வைத்து பேச சொல்லுங்க. எந்த இடத்துல அந்த இடத்துல தமிழுக்கு இடம் கொடுத்திருக்காங்க இலங்கையில? இன்னும் சொல்ல போனா ஒரு நிமிடம் யார் சொல்றதுக்கு, இலங்கையை சிவபூமி என்று பாடுகிறது திருமந்திரம். அதுதான் மேரு மலைக்கும் இதுக்கும் நடுநாடி என்று பேசுகிறது திருமந்திரம். இத்தனை உயர்ந்ததான சிவபூமியில அந்த இலங்கையில இருக்கிற அன்பர்கள் எப்படி அதை மறந்தார்கள்? இன்னும் அதாவது இது மிக முக்கியமான விஷயத்தை நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அடியேன் ஏறத்தாழ 1800 குடமும் நன்னீர் ஆட்டு விழாக்களை தமிழ்நாட்டிலேயே தமிழை செய்திருக்கிறேன். தமிழ் மந்திரங்களை உருவாக்கி இருக்கிறேன். தமிழ் பத்ததிகளை உருவாக்கி இருக்கிறேன். 18 பத்ததிகள் அவங்க வடமொழியில சொல்றாங்க. அது அகோர சிவாச்சாரிய பத்தி தான் சிறந்தது என்று. இன்று அதற்கு பதிலாக அடியனுடைய பத்ததி ஊரெங்கனும் உலகெங்கனும் பரவி கிடக்கிறது. அதோட ஒரு கூறுதான் இங்க நம்முடைய ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாதிரி இன்னும் எத்தனையோ கோயில்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம கண்ணை விழித்து பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய அன்பு வேண்டுகோள். தமிழ் வந்து ஒதுக்கப்படவில்லை. ஒதுக்கியவர்களை எல்லாம் ஒதுக்குவதற்காகவும் தமிழை கொலுவிருப்பதற்காக செய்வதற்காகவும் எத்தனையோ பேர் மறைமலடிகள் முதல் கொண்டு பூவை கல்யாண சுந்தரம் திருவிக்கா தென்றல் தமிழ் தென்ற திருவிக்கா அவர்கள் எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தார்கள். அதெல்லாம் மெல்ல மெல்லதான் இட் இஸ் நாட் ஒன் நைட் ஒண்டர். காலம் ஏறத்தாழ 1315 இருந்து நீங்க இப்ப கணக்கு போட்டா 700 ஆண்டுகளுக்கு மேல தமிழ் இல்லாமல் இருந்தது. ஆதிக்கத்தின் அடிமையாக உட்கார்ந்தது. இப்ப திருப்பி அதுக்குள்ள எல்லாம் அட்மிக்சர் ஆஃப் கல்ச்சர். தமிழ வர்றான், தெலுங்கு வர்றான், கன்னடம் சேர்ந்துக்கிறான், இவன் சேர்ந்துக்கிறான், எல்லாரும் தமிழை கன்னடத்திலிருந்து உதித்தது தமிழ் என்று அவங்க சொல்லி கன்னடக்காரன் சொல்லுது. தமிழிலிருந்து உதித்தது கன்னடம் என்று மொழி அறிஞர்கள் சொல்லிக் கொண்டு ஒரு நடிகர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் வந்து தமிழிலிருந்து தான் கன்னடம் உருவாகியது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னோன்னா அவர் மேல
போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பஸ் ஓடல, தகராறு பண்றாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் தமிழினுடைய பெருமையை தமிழன் உணரவில்லை. திருமந்திரத்தில் அழகா இதை எடுத்து சொல்லுகிறார். தன்னை அறியாமல் தனக்கொரு கேடில், தன்னை அறிகின்ற அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்க தான் இருந்தானே என்று அழகாக எடுத்து, நம்மளை பத்தி இருக்கிற குறையே நம்ம தான். அந்த காலத்துல கிபி 5ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள் திருமந்திரத்தை. அந்த காலத்துல திருமந்திரத்துல சொல்லுகிறார் இவர் திருமூலர், நீ குறை உங்ககிட்ட தான் இருக்கு என்று சொல்லுகிறார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று அழகாக சொல்லுது. நம்ம இந்த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் எங்க இருக்குன்னே பார்க்க மாட்டேன்றான். ஏதோ தமிழ் அவர்களுக்கு அவங்க தான் செய்திருக்காங்க, அவங்க தான் வந்திருக்காங்க, ஏதாவது நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஆகமம் என்ற தமிழ் வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? அமரகோஷம் என்கிற நிகண்டு சொல்லுது. நிகண்டுனா அகராதியின் பேரு. அந்த அகராதி சொல்லுது, வடமொழி நிகண்டு சொல்லுது. ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்ததுன்னு எடுத்து எழுதுகிறான். என்ன காரணம் அவனுக்கே தெரியாது. அவனுக்கு அல்ல, கோயில் அவனுக்கு இல்லை. அதனால ஆகமம் என்ற சொல்லு வந்ததுன்னு எழுதுறான். வந்ததுன்னு என்னதான்? தமிழ்நாட்டிலிருந்து வந்ததுன்னு அர்த்தம், வெளியில இருந்து வந்ததுன்னு அர்த்தம். இறைவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுது வேதம். அது வேதம் தானா உருவாச்சுன்றான். அப்பௌஷேயம்ன்றான், அது தான் தோன்றின்றான். அது எப்படி வந்ததுன்னா அது தானா வந்தது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுறானே. அவனுக்கு நானா இங்க நம்ம என்ன பண்றோம்? புறநானூர்ல வருது சிவபெருமான் தான் 4 வேதங்களும் உருவாக்கினார்னு. யார் புறநானூறு படிக்கிறான்? எந்த தமிழன் படிக்கிறான்? இது நன்றாய்ந்து நிமிர்ந்த நீ நிமிர் சடை தொன்று புரிந்த ஈரிரண்டின் முதுமுதல் வாய்போகா அப்படின்னு 166வது பாட்டு புறநானூறு. அதுல சிவபெருமான் 4 வேதங்களை அவன் வாயிலிருந்து உருவாயிற்று, ஆகமங்கள் அவன் வாயிலிருந்து உருவாயிற்றுன்னு அந்த பாடல் வருது. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்லையே. முதல்ல வேதங்கள் நம்ம நான்மறைன்னு சொல்லிட்டு இருக்கோமே, நான்மறை என்பது பட வேதங்களை குறிக்குமான்னு கூட நமக்கு தெரியலையே. நான்மறை என்பது முழுக்க நம்முடைய அறம் பொருள் இன்பம் வீடு என்பதுதான் என்று சம்பந்தர் பாடி இருக்கிறார். அவர் மட்டும் இல்ல, 135 சான்றுகள் திருமுறையிலே கிடைக்குது. அறம் பொருள் இன்பம் வீடு என்பதுதான் தமிழ் வேதம். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த தமிழ் வேதத்தினுடைய மீள் பதிப்பு கூட இங்கே வெளியிட இருக்கிறார்கள். ஆக அந்த தமிழ் வேதம் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. யாரும் அது கேட்கறதுக்கு வேதம்னா என்ன உடனே ரிக்கேஜு சாம அதரவனன்றான். இன்னும் முழுக்க அதை படிச்சா மாதிரியும் அந்த அட்டையாவது பார்த்துருப்பானு தெரியாது. சும்மா நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இது என்ன காரணம்? திருமுறையை படிக்கிறது கிடையாது, இதுக்கு ஒரு கிடையாது. வேதம் என்பது அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகமம் என்ற சொல்லுக்கு அவன் எங்க வெளியிலிருந்து வந்ததுன்றான். அதுக்கு நிகமான ஆகமத்துக்கு எதிரானது வேதம்ன்றான். ஆனா நம்ம சபை சொல்றதுதான் தமிழ் வழிபாடுகள்லாம் கோயில் வழிபாடுகள்லாம் வந்தது என்று பேசிக் கொண்டிருப்பதுல நான் யாரை குறை சொல்றது? அவனை குறை சொல்ல முடியும். அவன் என்ன பண்றான்? சௌகரியமா இருக்கு, இவனுடைய அறியாமை எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு, நான் அட்டு விடுவேன், கேட்டா வேத வாக்குன்னு அப்படின்னு தலையாட்டிப்பாங்க என்று சொல்லுகிற இந்த நிலைக்கு யாரை பொறுப்பாக்குவது? நீங்களே சொல்லுங்க. இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஐயா, ஈழத்தொடர்பு குறிப்பிட்டீர்கள். ஈழத்தில் இதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றதா? எடுக்கப்படுகின்றன. என்னுடைய வினாவினை புரிந்து கொள்ளுங்கள். ஈழத்திலே இப்போது ஒரு 2 நெருக்கடிகள் இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற ஒரு நெருக்கடி நிலைக்கான காரணம், முதலாவது சமஸ்கிருத மொழியிலே அங்கு வழிபாடுகள் இடம்பெறுகின்ற இடங்களுக்குள் செல்வதில் அங்கு இருக்கக்கூடிய எம்மவர் உட்பட பலர் எதிர்ப்புகளோடு இருக்கின்றார்கள். அடுத்து சிங்கள அரசினுடைய ஈழத்தமிழர்களின் வரலாற்று பொக்கிசம் என்று புலனர்வை எடுத்துக்கொண்டால் அங்கு சிவனாலயம் இருக்கின்றது. அந்த சிவனாலயத்துக்குள் உரிமை கோர முடியாமல் ஈழத்தமிழர்கள் ஒரு பெரும் திண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள். சிவனினுடைய வழிபாடும் புலனர்வை கால தமிழர் ஈழத்தமிழர்களின் கட்டடக்கலையும் தமிழ் வழிபாட்டை எடுத்துக் கூறுகின்றன. ஆனால் அங்கு செல்ல முடியாது இருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்று உங்களுடைய அனுபவத்தில் கூறுகின்றீர்கள்? என்னுடைய இன்னும் நீங்க சொல்றதுனால உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதே இது ஈழத்திலிருந்து வந்து நாராயணபட்டன் ஒருத்தர், அவரும் நானும் சேர்ந்து இருந்து சிட்னி முருகன் கோயில பண்ணோம். குட நன்னீராட்டு செய்து அவர் வடமொழியில மந்திரங்களை சொல்லி ஓதி முடிச்ச உடனே நான் தமிழ்ல சொல்றேன். நான் தமிழ்ல சொல்ற வேத மந்திரங்களுக்கு அவங்க யாகத்துல யாகம் செய்வார். அப்படி இருந்து அந்த இடத்துல அந்த முருகன் கோயில்ல சிட்னி முருகன் கோயில்ல இருக்கு. அதெல்லாம் அதுக்குரிய சான்றுகள் ஆதாரங்கள்லாம் இருந்துட்டே இருக்கின்றன. ஆனால் அங்கிருந்து வருகிற அத்தனை பேரும், ஸ்ரீலங்காலிருந்து வருகிற அத்தனை பேரும் தமிழை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் தான். நல்ல காலத்து நம் முருகன் கோயில்ல சிட்னி முருகன் கோயில்ல இருக்கவங்க தமிழ் வரணும் என்று சண்டை போட்டதுனால அங்க போய் சேர்ந்தோம். 2012 என்று நினைக்கிறேன். அப்ப நாங்க 20 பேர் இருந்து செய்தோம். இது போல வந்து அங்க இருக்கும் யாரும் இப்போ கேட்கறது இல்லை. அப்ப ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அருகிலே இருக்கிற
நம்முடைய மாணவர் சசி குமார் அவர்கள் சிவருசி என்கின்ற அந்த ருசியை ருசித்து பார்த்த காரணத்தினாலே, தமிழால் ருசித்தார், அதன் காரணத்தினாலே இன்றைக்கு அங்கே ஒரு கோயில் இருவில ஒரு அற்புதமான தமிழ் கோயில் எழுந்திருக்குது, எழுச்சி பெற்று மிக சிறந்த முறையிலே தமிழ் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் வழிபாட்டிலே ஒவ்வொரு சிறப்பு நாட்களிலும், பண்டிகைன்னு சொல்றீங்களா, அந்த சிறப்பு நாட்கள் விழாக்களிலே ஏறத்தாழ 50,000 பேர் 75,000 பேர் வந்து கூடுகிறார்கள், தமிழர்களே கூடுகிறார்கள். ஆக முயற்சிகள் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனா இது ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆதிக்கத்தினுடைய காரணத்தினால் அடிமைப்பட்டு கிடந்த தமிழை ஒரே நாளிலே மீட்டு விட முடியாது. காரணம் என்னன்னா, நாள்தோறும் பலவித முகங்களை எடுத்துக்கொண்டு ஆதிக்கங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதனால இத ஒரு ஒன் நைட் ஒன்றரை, அதாவது ஒரு நிமிஷத்துல நம்ம வந்து மறுநாள மாத்தி விடலாம் என்பது போல மாறாது. முதல் அடிப்படையை தமிழர்கள் படிக்க வேண்டும், படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். 2 பக்கத்துல என்ன இருக்குன்னு படிங்க. நியாயமான எந்த முடிவு பண்ணணுமோ வாங்க. தமிழுக்கு தான் அது உயர்வு இருக்குன்னு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேன்னு ஒரு பாரதியார் பிராமணம் பாட்டு போனான். ஆனா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலையே அதை. இல்ல அந்த மாதிரி நம்ம படிங்க. அப்புறம் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு உடனாக இருந்து உதவுங்க, ஆதரவு செய்யுங்க. இப்ப நானே அடியன் ஒரு சாதாரண துரும்பாக இருக்கலாம், ஆனா அடியன் வந்து ஏறத்தாழ ஒரு 8,000த்துக்கு மேல சீடர்களை, தமிழ் அர்ச்சகர்களை உருவாக்கி இருக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் SRM பல்கலைக்கழகம் அங்க இருக்கு. அந்த SRM பல்கலைக்கழகத்துல அடியனே இருந்து இந்த சிலபஸ், அது வந்து UGC அப்ரூவ் பண்ண சிலபஸ், அந்த சிலபஸ்ல வச்சு அவங்களுக்கு தமிழ் அர்ச்சகர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இங்க இவரு மாணவர் என்று சொல்ல முடியாது. இந்த மாணவர் என்ற நிலையெல்லாம் விட இன்னும் தாண்டி மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருக்க என்ற அருமை உயிருக்கு உயிரான நண்பர் அவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி இடந்தோறும் ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன காரணம் என்று சொன்னால், அதிகாரங்க அந்த நச்சு கரங்களால் அது நசுக்கி கொண்டிருக்கு. அதுதான் உண்மை. இப்ப இலங்கையில கூட இப்ப நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து அது வெளியே வரல. என்ன, எந்த ஊடகமும் வருவதில்லை. ஊடகங்கள் இதுக்காக வந்து அவங்க அந்த ஊடக முதலாளிகளை வேறு முதலாளிகள் வந்து நசுக்கிறார்கள். அது போடாத என்று சொல்லுகிறார்கள். மேல கும்பாபிஷேகம் நடந்தது. நாங்க வந்து இன்னொரு விஷயத்தை கூட சொல்லுகிறேன். HRNC என்று சொல்லுகிற அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலைத்துறையில ஆலோசனை குழுவிலே உறுப்பினராக இருக்கிறேன். அந்த அனுபவமும் எனக்கு உடன் சேர அதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன். என்ன பண்றாங்கன்னா, 3,500 கோயில் மேல தமிழுக்கு இது குடமுழுக்கள் நடைபெற்றன அரசு வந்து சொல்லிக் கொண்டிருக்கு. ஆனா ஒன்று கூட தமிழில் செய்யப்படவில்லை. எனக்கு நான் உள்ள உறுப்பினராக இருக்கிறேன். செய்ய முடியவில்லை. இதுக்கான காரணங்கள் யாரையும் நான் தனிப்பட்ட முறையில நான் சொல்லல. மொத்தத்துல இது வந்து என்ன, ஏதோ ஒரு வகையில ஒரு தடை ஆதிக்க முகத்தை எடுத்துக்கொண்டு நம்மை அடர தாக்குகின்றன. அத நம்ம வந்து மெல்லதான் பண்ண முடியும். நினைச்ச உடனே அடுத்த நாளே அதை மாத்தி விடுற விஷயம் இல்லை. இப்ப நீங்க என்ன கேட்கறீங்க இல்லையா, இந்த கேள்வியை நீங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டே வாங்க. இது என்னுடைய ஒரு அனுபவம் மட்டுமில்லை, எத்தனை அனுபவங்களை அவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. அதெல்லாம் சேர தமிழ் மக்களுடைய பொது புத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாறி சிறந்த முறையில இனி தமிழில் தான் எதையும் செய்ய வேண்டும். முதலிலே தன்னுடைய வீட்டு வழிபாடுகளை தமிழில் செய்வதற்கு அவர் முன் வரணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வா. பண்டமழில் வாழ்வியல் சடங்குகள் நான் இது வரைக்கும் 142 நூல்கள் எழுதியிருக்கேன் தம்பி. இந்த தமிழை ஒன்றல்ல இரண்டல்ல. ஏன்னா ஆகமத்துல முழுமையான அந்த துறை போன ஒரு திருவருள் அடியனுக்கு வாய்த்தது. அந்த மாதிரி அந்த இத்தனை நூல்களை வாங்கி எல்லாரும் மாணவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். அவர்களெல்லாம் சும்மா இல்ல வருங்கால தமிழ் வழிபாட்டு தூதர்கள். அத்தனை புத்தகங்களை எழுதிய நீங்கள் 11 வயதிலிருந்து 12,000 தமிழ் செய்யுள்களையும் மனனம் செய்திருக்கின்றீர்கள். உங்களை போன்றவர்கள் அடுத்த சந்ததியை, இப்போது நீங்கள் கூறினீர்கள் சைவநெறி கூடம் தொடர்பில், சைவநெறி கூடத்தில் அடுத்த தலைமுறையினர் அல்லது அடுத்த தலைமுறையினரை தயார்படுத்துகின்ற ஒரு பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சைவநெறி கூடத்தில். நீங்கள் கூறியது போன்று சைவநெறி கூடத்திலே தமிழை வளர்ப்பதில் அதிகளவான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இனி வருகின்ற நாட்களிலும் உங்களுடன் செவி காணுகின்ற போது வெளிப்படையாக கூற வேண்டும், ஒரு சமயம் சார்ந்தவர் அல்லது சமயத்தோடு தொடர்பானவரோடு செவி காண்பதற்கு அப்பால் ஒரு அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருவரோடு ஒரு ஆக்ரோஷமான செவியை காண்பது போன்ற ஒரு மனநிறைவு என்னிடம் இருந்தது.
சரி. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஊடகங்கள் என்னுடைய ஊடகங்களுக்கு அடியனுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழுக்கு எந்தெந்த ஒல்லும் வகையாலெல்லாம் நீங்கள் உதவ முன்வர வேண்டும், அதை முன்னிலைப்படுத்த வேண்டும். தமிழை முன்னிலை ஆக்கம் நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்னா, நாங்க சிறப்பாக தூண்டி துருவி அடியார்களை தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேர்கிட்ட பரப்பினோமானால், உங்களை போன்ற ஊடகங்கள்கிட்ட கொடுத்தோன்னா அது ஒரே நாளிலே நீங்க கேட்டபடி ஒரு நாள் அற்புதம் நிறைந்துவிடும். ஒரே நாளிலே ஊடகத்தினாலே நாங்கள் தயார்படுத்திய அந்த 10 பேர் மூலமாக நீங்கள் 10,000 பேரை உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக அந்த பொது புத்தியை மாற்றி அமைப்பதற்கு முழு ஆற்றல் உங்களை போன்ற ஊடக இயலாளர்களுக்கு இருக்கின்றன. அதை தயவு செய்து பயன்படுத்தி இன்னும் இன்னும் மேலும் மேலும் எத்தனை அடியார்கள் தமிழ் வழிபாட்டிலே வந்து சேர வேண்டுமோ சேர்க்கின்ற பொறுப்பு தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு 50% அப்படி சொன்ன விழுக்காடுன்னு சொன்னோம்னா, ஊடகவியலாளருக்கு நிச்சயமாக ஒரு 50% இருக்கிறது. உங்கள் திருத்தாழ் பணிந்து அடியேன் கேட்டுக் கொடுக்கிறேன், இந்த தமிழ் பணிக்கு தயாராகுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் நீங்கள் கூறிய அந்த கருத்துக்களோடு நாங்கள் சைவநெறி கூடத்தோடு அந்த வகையில் ஒன்றித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பலரும் இந்த பணியில் இணைவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் ஊடரப்பு நிகழ்ச்சியில் மிக முக்கியமான நேரத்தில் இணைந்து கொண்டு பல கருத்துக்களையும் ஆணித்தரமாக முன்வைத்தமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி 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 நன்றி. லங்காஸ்ரீயா, அந்த அற்புதமான ஊடகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.